எங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவோட இமீடியட் நோட்டிஃபிகேஷனுக்கு இந்த பெல் ஐகான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டிடிஜோ ஸ்டான்லி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து ஒரு சூப்பரான ஒரு டாபிக். ஆக்சுவலி இந்த டாபிக் பாருங்கள், நான் நேற்று வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அந்த வீடியோ கஸ்டம் ஃபில்டர் பற்றி நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு ஆண்ட்ரூ அப்படின்ற என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காரு. இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டர் பண்ணும்போது சீரியல் நம்பர் மாறுமா அது எப்படி அப்படின்றது கேட்டிருக்காரு. ஓகேங்களா, இதை ஒரு வீடியோவாக இப்போ நான் போகிறேன். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கொஸ்டின். இதில் பாருங்கள், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் வந்து ஒரு சேலரி பில் நான் ஒன்று போட்டிருக்கேன். இந்த சேலரி பில்லை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஜனவரி மந்தோட சேலரி மட்டும் வேணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஜனவரி மட்டும் நான் செலக்ட் பண்ணேன்னா அந்த மந்தோட சேலரி மட்டும் ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டர் ஆகிடும். எம்ப்ளாயி 101 104 வரைக்கும் எனக்கு கரெக்டாக எனக்கு ஃபில்டர் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஆனால் இதில் பாருங்கள், எனக்கு இது சீக்வன்ஸாக கரெக்டாக வந்திருக்கு. என்ன ரீசன்னா ஜனவரி கரெக்டாக இருக்குது. இன்கேஸ் எம்ப்ளாயி வந்து பார்த்தீங்கன்னா 101ஓட எல்லா மந்தோட சேலரி நம்ம பார்க்குறதா இருந்தால் இந்த ஃபில்டரில் போய் நம்ம என்ன பண்ணுவோம், 101 மட்டும் நம்ம சூஸ் பண்ணுவோம். இப்படி சூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த சீரியல் நம்பர் வந்து சீக்வன்ஸாக வராது. என்ன ரீசன்னா இதில் நம்ம எந்த ஒரு ஃபார்முலாவும் நம்ம போடலை, ஜஸ்ட் நம்ம ட்ராக் மட்டும் தான் பண்ணி நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இப்போ இந்த விஷயத்தை எப்படி நாம வந்து ஃபில்டர் பண்ணாலும் சரி, அந்த ஃபில்டர் ஆப்ஷன்லையும் எனக்கு இந்த சீரியல் நம்பர் கரெக்டாக வரதுக்கு என்ன விஷயங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஓகேங்களா, அதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறதுங்கிறது நான் சொல்கிறேன். சரிங்களா, இப்போ இதில் பாருங்க, இந்த சேலரி நான் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஓவராலாக சம் போட்டுக்கிட்டேன். இந்த சம் ஃபார்முலாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலம் ஃபுல்லாமே செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஓவரால் சேலரி எனக்கு வந்துருச்சு. ஓகேங்களா, இப்போ நான் 101ஓட சேலரி நான் செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவனோட சேலரி மட்டும் தான் இங்கே ஃபில்டர் ஆகணும். ஆனால் இங்கே ஃபில்டர் ஆகாது. இப்போ இங்கே பாருங்க, இது ஹைட் ஆயிருக்கு. இதை நான் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த ஷெல்லை மட்டும் நான் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சிடுறேன். இங்கே பாருங்கள், 101 சேலரி மட்டும் செலக்ட் பண்ணுறேன். எனக்கு ஃபில்டர் ஆகிருக்கு. ஆனால் 101ஓட சேலரி பாருங்கள், உங்களுக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா 96,774 அப்படின்னு தான் வந்திருக்கு. ஆனால் இதில் பாருங்கள், உங்களுக்கு ஓவரால் எல்லாத்தோட சேலரியும் உங்களுக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி வரக்கூடாது. சரிங்களா, அப்போ இந்த இடத்துல சூப்பரான ஒரு ட்ரிக் நம்ம யூஸ் பண்ணலாம். என்னென்னா இங்கே பாருங்கள், நான் சேம் இங்கே சம் யூஸ் பண்ண மாதிரி ஈக்குவல் டு சப் டோட்டல் அப்படின்ற ஒரு ஃபார்முலா நான் போடுறேன். ஓகேங்களா, சப் TOTAL டோட்டல் ஓப்பன் பிராக்கெட். இதில் பார்த்தீங்கன்னா சப் டோட்டல் நீங்கள் நிறைய விதமான விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம். இன்னும் இன்டெப்த்தாக நான் சப் டோட்டல் பற்றி இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ இதில் எனக்கு வந்து அந்த சேலரியை மட்டும் தான் ஆட் பண்ணணும். ஆட் மீன்ஸ் சம் வந்து பாருங்கள் 9th நம்பரில் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 9 அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். கமா எந்த ரேஞ்சை நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. சரிங்களா, இப்போ பாருங்கள், நான் இந்த ரேஞ்சை மட்டும் தான் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இதை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் எனக்கு அந்த வேல்யூ வந்துருச்சு. சரிங்களா, இன்கேஸ் நீங்கள் இதை ஃபில்டர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்போ நான் 101 மட்டும் நான் செலக்ட் பண்றேன். ஃபில்டர் பண்ணும்போது அவனோட சேலரி மட்டும் வந்துருச்சு. பாத்தீங்களா, இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா சப் டோட்டல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விசிபிளா இருக்கிற ஷெல்ஸை மட்டும் தான் உங்களுக்கு காட்டுமே தவிர இன்விசிபிளா இருக்கிற ஷெல்ஸை உங்களுக்கு ஆட் பண்ணாது. இதனால நம்ம சப் டோட்டல் இந்த இடத்துல சூப்பரா யூஸ் பண்ணலாம். இங்க டெசிமலுக்கு அப்புறம் எனக்கு இத்தனை டிஜிட் வேணாம், 2 டிஜிட் போதும் அப்படின்னா நீங்க ரவுண்ட் ஃபங்க்ஷன் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ROUND ரவுண்ட். ஓகேங்களா, ஓப்பன் பிராக்கெட். இந்த வேல்யூ முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கமா போடுங்க. கமா போட்டு ஒரு 0 போட்டா போதும். இப்போ பாருங்க, கரெக்டா ரவுண்ட் ஃபங்க்ஷன் எனக்கு வந்துருச்சு. இல்ல டெசிமலுக்கு அப்புறம் எனக்கு 2 டிஜிட் வேணும்னா 2 அப்படிங்கறது கொடுத்துக்கோங்க. சரிங்களா, இப்போ இதே பாருங்க, 101க்கு பதிலாக 104 நான் சூஸ் பண்றேன். அப்போ 104ஓட டோட்டல் சேலரி என்னவோ அவனுக்கு மட்டும் வந்துடும். இது ஓவரால் எல்லா எம்ப்ளாயோட சேலரி உங்களுக்கு வந்துடும். சப் டோட்டல்னா என்னன்னா இன்விசிபிள் செல்ஸை விட்டுட்டு விசிபிளான செல்ஸை மட்டும் நம்ம டோட்டல் பண்ணலாம். சப் டோட்டல், ஆவரேஜ், மேக்ஸிமம், மினிமம் எல்லா விஷயங்களும் பண்ண முடியும். சரிங்களா, இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த டெம்ப்ளேட்ல இருக்கிற நார்மல் சீரியல் நம்பர் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட். இப்போ இங்க பாருங்க, இந்த செல் கொஞ்சம் என்லார்ஜ் பண்றேன் உங்களுக்கு விசிபிளா இருக்கிறதுக்காக. இந்த நம்பர்ஸ் நான் கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிடுறேன். இதுல எப்படி நான் கவுண்ட் பண்ண போறேன்னா, இந்த ரோ, இந்த ஷெல் நான் எதுவுமே நான் யூஸ் பண்ண போறது கிடையாது. இந்த சீரியல் நம்பர் எப்படி வரப்போகுதுன்னா பக்கத்து காலம் இருக்கு பாத்தீங்களா, இந்த பக்கத்து காலம் இருக்க செல்லை பேஸ் பண்ணி தான் நான் வந்து கொடுக்க போறேன். ஓகேங்களா, இப்போ இதுல பாருங்க, ஈக்குவல் டு சப் TOTAL டோட்டல். நான் சொன்னேன் சப் டோட்டல்ங்கிறது இன்விசிபிள் செல்ஸை விட்டுட்டு மற்ற செல்ஸ் எல்லாமே எடுக்க ஆரம்பிக்கும். சரிங்களா, சப் டோட்டல்ல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இதுல பாருங்க, நான் கவுண்ட் A அப்படின்ற ஃபங்க்ஷன் எடுக்கிறேன். நார்மல் கவுண்ட் ஃபங்க்ஷன் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நம்பர்ஸ் மட்டும் தான் கவுண்ட் பண்ணும். ஆனா இங்க நம்பர்ஸ் கிடையாது, இங்க லெட்டர்ஸ் இருக்கு. ஸோ லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் ரெண்டுமே கவுண்ட் பண்றதுக்காக நான் இதை யூஸ் பண்ண போறேன். இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ 3. ஸோ நான் கமா கொடுத்துட்டேன். 3 கமா கொடுத்தாச்சு. அண்ட் தென் எதை நம்ம டோட்டல் பண்ண போறோம்னா, இப்போ இதுல பாருங்க, எனக்கு இந்த ஷெல் எனக்கு கவுண்ட் பண்ணணும். ஓகேங்களா, இந்த ஷெல் இருந்து கோலன் இதே ஷெல்
இது நம்பர் 1க்காக நான் இப்படி போடுறேன். ஓகேங்களா? என்ன ரீசன்னா இந்த ஷெல்ல வேல்யூஸ் இருக்குங்களா, அப்ப இந்த B2 B2 நான் கொடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த ஷெல்லுக்கு நான் வரணும்னு வச்சுக்கோங்களேன், இங்க நான் என்ன பண்ணணும்னா B2ல இருந்து B3 வரைக்கும் எத்தனை கவுண்ட், அப்ப இது 1 இது 2. ஓகேங்களா? அப்ப இங்க பக்கத்துல B3 வரணுங்களா, இப்போ என்டர் பிரஸ் பண்றேன், இதை நான் டிராக் பண்றேன், எனக்கு இந்த ஃபார்முலால அவுட்புட் தப்பா வரும். என்ன ரீசன்னா உங்களுக்கு இங்க பாருங்க B3 வந்துருச்சு, ஆனா இந்த இடத்துல பாருங்க B2 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப இது 2 கவுண்ட் ஆகுங்களா, இது 2 கவுண்ட் ஆனா உங்களுக்கு என்ன வரும், 2 வந்துரும். அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஷெல் ரெஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை ஃபிக்ஸ்டா வச்சுக்கலாம், இதை மட்டும் வேரியபிளா வச்சுக்கலாம். சரிங்களா? ஃபிக்ஸ்டு ரெஃபரன்ஸ்க்காக நான் என்ன பண்றேன்னா F4 பிரஸ் பண்றேன். சோ இது 2 ஷெல்லும் ஃபிக்ஸ்ட் ஆயிடுச்சு. இது நீங்க அப்படியே டிராக் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா 1 2 3 4 சீரியல் நம்பர் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இப்போ இத பாருங்க, இந்த ஷெல்லை நான் சின்னது பண்ணிடுறேன். இதுல நீங்க நான் ஃபர்ஸ்ட் ஃபில்டர் பண்ண மாதிரி நீங்க ஃபில்டர் பண்ணி பாருங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா E104 ஓட salary மட்டும் வேணும்னா இதுல நீங்க 104 போட்டீங்கன்னா கரெக்டா வந்துரும் பாருங்க. 1 2 3 4 ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சுங்களா. இது 104 ஃபுல்லா நான் எடுத்துட்டு இதுல நான் என்ன பண்ண போறேன்னா எனக்கு வந்து ஏப்ரல் மந்த் அண்ட் மார்ச் மந்த் மட்டும் வேணும் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஓகே பிரஸ் பண்றேன். இங்க பாத்தீங்களா மார்ச் வந்துருச்சு, ஏப்ரல் வந்துருச்சு. அதுவே பாருங்க உங்களுக்கு சீரியல் நம்பர் 1 2 3 8 வர ஆரம்பிச்சிருச்சு. சப் டோட்டலும் உங்களுக்கு கரெக்டா கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? இப்போ இந்த ஆட்டோமேட்டிக் சீரியல் நம்பர் ஜெனரேஷன் வந்து ஹிடன் காலத்தை தவிர விசிபிள் காலத்துக்கு போடுறதுக்கு நீங்க இந்த சப் டோட்டல் கான்செப்டை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அந்த டவுட்ஸ் உங்களுக்கு ஒரு வீடியோவா நான் போடுறேன். அண்ட் தென் இந்த சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you friends.